தன்னுடைய கணவன் என்ன திட்டினாலும் அதை தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை போன்று பலருக்கு மனைவி அமைந்து விட்டால் மனைவி சொல்லி அமைந்திருந்தார். கடந்த மாதம் பழனியிலே நடைபெற்ற அரட்டை அரங்கத்திலே ராம்குமார் என்ற ஒரு சிறிய பையன், சின்ன பையன், தன்னுடைய பெற்றெடுத்த தாய்க்காக, தன் கூட பிறந்த தங்கச்சிக்காக, தன் தங்கச்சிக்கு நாட்டியங்கத்தி தரணும், அந்த பொண்ணுக்கு நல்ல ஆடை வாங்கி தர வேண்டும், தன் தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்துல் கலாமை போன்று பத்திரிகையை போட்டு விற்று, செய்தித்தாளை போட்டு விற்று, தன் ஒரு பக்கம் உழைத்து கொண்டே படித்து வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் என்று சொன்னவுடன் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கடை வைத்து கொடுக்க வேண்டும், ஒரு தொழில் செய்ய ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கம் சொன்னதற்கு ஏற்ப சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் அந்த மேடையிலேயே அந்த மாணவனுக்கு நிதி கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மேடையிலே அன்றைக்கு வசூலான நிதி 9550 ரூபாய். இதைத் தொடர்ந்து சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை கண்டு யாருக்காவது கஷ்டம் என்று சொன்னால் ஓடோடி உடனே உதவிக்கரம் நீட்டும் குணம் கொண்ட லண்டன் சுதன் என்பவர் 15,000 ரூபாய் அந்த ராம்குமார் அவனுடைய குடும்பத்திற்காக, அவனுடைய வேலை வாய்ப்புக்காக கொடுத்திருக்கின்றார். சென்னையைச் சேர்ந்த ரவி என்பவர் 3000 ரூபாய் அளித்திருக்கின்றார். மொத்தம் 27,550 ரூபாயை அந்த பழனியை சார்ந்த ராம்குமாரின் குடும்பத்திற்கு சன் டிவி சொல்வதோடு மட்டுமல்லாமல் சன் டிவியின் அரட்டை அரங்கம் அதை செய்து காட்டும் என்ற அடிப்படையிலே அந்த பணத்துக்கு அவர்களுக்கு ஒரு கடை வைத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தரும் என்பதை இங்கே தெரிவித்து அந்த பழனியை சார்ந்த ராம்குமாரும் அவருடைய தாயாரும் இங்கே வந்திருந்தால் அவர்களை மேடை கிடைக்கிறேன். ஐயா அழுவக்கூடாது, சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்றியா சொல்லுங்க. சார், இன்னைக்கு என் பையன் என்னை ஒரு கடை முதலாளி ஆக்கி இருக்கேன். அவனோட தன்னம்பிக்கை, அவன் இந்த வயசுல அப்பா பார்க்குற வேலையை அப்பா விட்டுட்டு போனாலும் நான் உனக்கு இருந்து எல்லா உதவியும் பண்ணுவேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டு அந்த காசை கொண்டு போய் இப்போ ஏற்பட்ட குழந்தை பெற்றதுக்காக நான் ரொம்ப நன்றி படுறேன். அதுவும் இல்லாமல் சன் டிவி அரட்டை இறங்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப நான் வணக்கம்னு சொல்லி ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் எங்கள் அப்பா விட்டுட்டு போனேன், எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தா நாங்கள் அண்ணாத சார். எங்கள் அப்பா இருந்துட்டு இது கடினமான சுமைன்னு விட்டுட்டு போயிருந்தாரு. ஆனால் எங்கள் அம்மா இது இனிமையான சுமைன்னு ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் சார் தாயினோட மனசு. ஓகே, இந்த மாதிரி பிள்ளை இருந்தா, இந்த தாய் நான் பெற்ற பிள்ளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால், பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்னால் ஒரு தாய்க்கு பிள்ளை என்பவன் தொல்லையாக இருக்கக்கூடாது, இதை போன்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். இப்படி பிள்ளைகள் நாட்டிலே இருந்தால் இந்திய மண்ணே தலை நிமிரும். உங்களை வாழ்த்துறேன். வாழ்க வாழ்க. உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும், உண்மையை சொன்னால் ஏற்றுக்கணும் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 4 பழமொழிகளை கொண்டு தங்களுக்கே உரிய பாணியிலே இங்கே கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். கண்டதே காதல் கொண்டதே கோடம் என்ற தலைப்பிலே யார் பேசினார்கள் என்று அலசி பார்த்தால் ஒரே ஒரு பெண் பேசினார், பமீலா என்று நினைக்கின்றேன். அவர் பேசினார். 14 பேர் பேசினதில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்று பேசுவதற்கு ஒரே ஒரு பெண் வந்திருக்கிறார் என்று சொல்லும் போதே இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்பதே குறுகி கோணி குறுகி இன்றைக்கு நாணி நிற்கின்றது. காதல் அந்த அளவுக்கு தேய்ந்திருக்கிறது.
இந்த காதல் இந்த அளவுக்கெல்லாம் தேய்ந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு உன்னதமான புனிதமான காதலை படம் எடுத்த தமிழ் படைப்பாளிகள் இருந்த இந்த மண்ணிலே காதல் இப்படி சிதைந்திருக்கிறதா என்பதை ஒரு படைப்பாளி என்ற முறையில் நான் வேதனையோடு உற்று நோக்குகிறேன். ஆனால் பமீலா மீது எனக்கு கோபம் இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தே ஒரு பெண்ணினத்தை அவர் சாடுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு திரைப்பட பாடல்களை பார்த்து அவர் பாடிய அத்தனை பாடல்களை பார்க்கும்போது பழைய பட பாடல்களை நினைவூட்டினார், பாராட்டுகிறேன். ஆனால் இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய படங்களின் பாடல்களை வைத்துக்கொண்டு அதுதான் காதலோ என்று கேட்டால் அந்த பெண்ணுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரைப்படம் என்பது வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய படம். அதிலே எழுதக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் வியாபாரத்துக்காக விற்பனைக்காக பாடல் எழுதுகிறார்கள். அதுவே காதலின் அகராதி அல்ல, காதலின் இலக்கணம் அல்ல. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது ஒரு உண்மையான அற்புதமான ஒரு உயர்ந்தது தான். ஆனால் அந்த உண்மையான காதல் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் வைரத்தை போன்றது. இந்த அம்மா பார்த்த மேல் பூச்சி காதல் எல்லாம் பவுடர் பூசிக்கொண்டு அலைவதை போன்ற காதல். அதனால் இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்றதை அந்த கருத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம் என்று பேசினாங்க. நம்முடைய தமிழ்ச்செல்வி பேசினார், ரத்னாமணி என்று நினைக்கின்றேன், இந்த அம்மையார் பேசினார். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். இருக்கின்ற காரணத்தால் தான் ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை போன்ற நல்ல கணவன் மனைவிகள், கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியை புரிந்து கொள்ள நல்ல கணவனாக இருந்ததனால்தான் மனைவி சொல்ல மந்திரம் என்று இவர் சொன்னார். இவரை பாராட்டுகின்றேன். அப்ப ஒருத்தர் புரிஞ்சு காட்டாக்கா வாழ்க்கையே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க, அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தங்க. மனைவியிடம் கணவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கணவனிடத்தில் மனைவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு, அதான் ஒரு பாடல்ல சொன்னேன், திருமணம் என்பது கூட்டலம்மா, பிள்ளை பெறுவதென்பது பெருக்கலம்மா, வகையாய் வாழ்வதென்பது வகுத்தலம்மா, மாறாய் பிரிவதென்பது கழித்தலம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் இன்று உனக்கம்மா, கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினவன் பொண்ணுக்கென்று உயிரம்மா, அது புரிஞ்சாதான் பொண்ணு, அதை சொல்லுவதே இந்த மண்ணு என்று சொன்னேன். அந்த மண்ணு சொன்னதை புரிந்த பெண்ணாக இருந்ததால் தான் இந்த பெண்கள் ஜெயித்திருக்கிறார்கள், இந்த ஆண்மகன் ஜெயித்திருக்கிறார். ஆனால் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் தான் இதோ இந்த சாமி உளறுகிறார். இவர்களெல்லாம் கணவன் மனைவி சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக இருக்கும். அடுத்தது, இந்த தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட உறவு. நான் சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு, ஒரு குழந்தை அழுதா அதுக்கு எறும்பு கடிச்சுதா, ஈ கடிச்சுதா, அந்த குழந்தைய கரப்பா மிச்சுதா என்று அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்ந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உறவு தாய் உறவு தான். இந்த தாய் உறவுக்கு ஈடு இணையான உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, பெத்த தந்தை இல்லை, ஒரு தாய் வித்தை கற்றுக் கொடுத்து யோகா கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை சிவசங்கரி உடலை வளைத்தார். தாய் தந்தை மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் சொன்னதை போல ஒருத்தரோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாத ரெண்டே உள்ளம் தாய் தந்தை உள்ளமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தாய் தந்தை உறவு அற்புதமான உறவு. அந்த தலைப்பு அற்புதமான தலைப்பு. ஆனா தாம் பெத்த புள்ள மேல அக்கறை செலுத்துறது என்பது இரத்த பந்தம், தொப்புள் கொடியில் வந்த பந்தம். அங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது. ஏன்னு கேட்டா, தாம் பெத்த பிள்ளைங்களை வாழ வைக்கிறது, இது வாழ்க்கையில் ரெண்டு ரகம். பெத்த பிள்ளைங்களுக்காக வாடுறது ஒரு ரகம், தனக்காக வாடுறது இன்னொரு ரகம். பெத்த பிள்ளைங்களுக்காக வாழக்கூடியவர்கள் தியாகிகள், தனக்காக வாழக்கூடியவர்கள் துரோகிகள். அவர்களெல்லாம் கணக்கில் எடுக்கவே கூடாது. ஆனால் தியாகம் உள்ள முடைத்த தாய் தந்தரை வாழ்த்துவோம். இத்தனை உறவுகளையும் சொன்னாலும் இதில் ஒன்னே ஒன்று, இன்னொரு தலைப்பு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதாவது நிழலோடைய அருமை வெயிலில் போகலதான் தெரியுமா. ஒரு உறவோடு வாழும்போது சிலருக்கு அந்த உறவின் அருமை தெரிவதில்லை. பிரிந்த பிறகுதான் அந்த உறவின் அருமை தெரிகிறது. இருக்கும்போது உறவு, கணவன் என்றால் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி என்றால் கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இந்த சுரேஷ் பாண்டியன் என்ற ஒரு பையன், இந்த பையனை பார்த்தா படிக்க துடிக்கக்கூடிய இளந்தளிர். அவன் முகத்திலே வைத்திருக்கலாம் தாடி. தன் தந்தை குடித்து குடித்து குடியை கெடுத்து விட்டானே என்று தவிக்கிறான் வாடி. என்ன காரணம்? தந்தை படிக்க விடவில்லை.
ஆனால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவர் தந்தை செய்கிறார். இந்த வெங்கடேஷ் எடுத்துக்கங்க, அவங்க அப்பா படிக்க விடல, ஆனா தன் உடல்ல கெட்ட கெட்ட பொருள் எல்லாம் சாதாரண பொருளாம் வயிற்றுல போட்டு குடலையும் கெடுத்து தன் உடலையும் கெடுத்து தையும் பையன் படிக்க நினைச்சா படிக்காம தருதலையா இருந்த வெங்கடேசனுக்காக தன் உயிரையே நீத்த தந்தை எங்கே? தந்தை போனதற்கு பின்னால் என் தந்தை கடைசியாக கண்ணை மூடும் போது இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளடா என்று சொல்லிவிட்டு என் தந்தை சென்றாரே என்று இன்றைக்கு அழுகிறார், இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது என்பதற்கு இந்த வெங்கடேஸ்வர் உதாரணம். உறவுகளை மதித்து வாழ வேண்டும். வாழுகின்ற நேரத்திலே உறவுகளை மிதித்து விட்டு அவர்கள் பிரிந்த பின்னால் ஐயோ பிரிந்து விட்டார்களே என்று வாடினால், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற படமொழிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தால் வாழ்கின்ற நேரத்திலே விழிப்புணர்வோடு திறந்த விழியோடு இருந்து எதிர்காலத்தை எண்ணி பார்த்து நாட்டையும் வளமாக்குவோம், வீட்டையும் நலமாக்குவோம் என்று வாழ்க வாழ்க என்று கூறி சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் இதையே தீர்ப்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.